ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோல என்எம்எம்எஸ் எக்ஸாமுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரோட சொல்யூஷன் பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி இருக்க 31 கொஸ்டின்ஸும் நம்ம சேனல்ல இருக்கு. இப்போ 32ல இருந்து பார்க்கலாம். இங்க வந்து லெட்டர்ஸும் அதுக்கான கோடும் கொடுத்துருக்காங்க. வாட் வில் பி த கோட் ஃபார் ஹைக் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஹெச்சுக்கு நேரம் இங்க என்ன எழுதியிருக்காங்கன்னு பாருங்க. இங்க சி போட்டு ஒரு சர்க்கிள் போட்டிருக்காங்க காப்பிரைட் மாதிரி. ஐக்கு நேரம் இங்க பாருங்க இந்த மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கு. கேக்கு நேரம் ஒரு பெர்சன்டேஜ் சிம்பிள் இருக்கு. ஈக்கு நேரா ஒரு கொஸ்டின் மார்க். இதான் உங்களோட சரியான ஆப்ஷன். இது உங்களோட செகண்ட் ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க. அதான் நம்ம செலக்ட் பண்ணிருக்கணும். அதான் கரெக்ட் ஆன்சர். செகண்ட் கொஸ்டின்ல ஒரு கோடு கொடுத்துட்டு இது வந்து என்ன வார்த்தையை குறிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல்ல வந்து ஒரு டெல்டா ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்க ட்ரையாங்கிள் எங்க இருக்குன்னு பாருங்க. ட்ரையாங்கிள் வந்து டி. ஸோ உங்களோட கொஸ்டின் நம்பர் 33ல முதல் லெட்டர் டி. அடுத்து கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் மார்க் வந்து ஈயோடுது. ஸோ ஈன்னு போட்டுடலாம். அடுத்து வந்து அட் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. அட் வந்து இங்க ஏயோடுது. ஸோ ஏன்னு போட்டுக்கோங்க. அடுத்து ஒரு டாட் வச்சிருக்காங்க. டாட் வந்து சி போட்டுலாம். அடுத்து அந்த காப்பிரைட் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. இது வந்து இங்க ஹெச். ஸோ இங்க ஹெச்னு எடுத்துக்கலாம். அப்ப டீச் அப்படின்றது தான் சரியான வேர்டு. அது உங்களோட முதல் ஆப்ஷன்ல இருக்கு. 34th கொஸ்டின் பார்க்கலாம். அரேஞ்ச் த கிவன் வேர்ட்ஸ் இன் த மீனிங்ஃபுல் சீக்வன்ஸ் அண்ட் சூஸ் அ கரெக்ட் ஆப்ஷன். ஷோல்டர், ஸ்டொமக், ஃபேஸ், நெக், ஃபுட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இதோட ஆர்டர் எழுதணும்னா முதல்ல ஃபேஸ் எழுதுவோம் நம்ம. ஃபேஸ்க்கு அப்புறம் நெக். ஸோ நெக் வரும். நெக்குக்கு அப்புறம் ஷோல்டர். ஷோல்டருக்கு அப்புறம் ஸ்டொமக், அதுக்கப்புறம் தான் வந்து ஃபுட் வரும். இதுதான் சரியான ஆர்டர். சிடிஏபிஇ உங்களோட ரெண்டாவது ஆப்ஷன் இருக்கு பாருங்க. அதுதான் சரியான ஆப்ஷன். அதான் நம்ம செலக்ட் பண்ணோம். அதான் இங்க மார்க் பண்ணிருக்கிறது வந்து உங்களோட அஃபிஷியல் ஆன்சருக்கே தான் இங்க மார்க் பண்ணிருக்காங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அரேஞ்ச் ஆஸ் பர் த டிக்ஷனரின்னு கேட்டிருக்காங்க. இங்க கொஞ்சம் வேர்ட்ஸ் இருக்கு. ரெயின், ரிலீஃப், ரெஸ்கியூ, ரிலீஸ், ரேங்க் அப்படின்னு இருக்கு. ஸோ இது வந்து டிக்ஷனரியில எது முதல்ல வரும் அப்படின்னு பார்க்கணும். ஸோ முதல் லெட்டர் எல்லாமே ஆறு தான் இருக்குல்ல. அவங்கள வச்சு நம்ம செலக்ட் பண்ண முடியாது யார் ஃபர்ஸ்ட் வருவாங்க அப்படின்னு. ரெண்டாவது லெட்டரை போய் பாருங்க. ஏ இவங்க ரெண்டு பேர்கிட்ட தான் ஏ இருக்கு. அப்ப இவங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் தான் ஃபர்ஸ்ட் வருவாங்க. அப்ப மூணாவது லெட்டரை போய் பாருங்க. இங்க ஐ இருக்கு, இங்க என் இருக்கு. ஸோ ஏபிசிடில முதல்ல ஐ தான் வரும், அதுக்கப்புறம் தான் என் வரும் இல்லையா. அதனால ஃபர்ஸ்ட் ரெயின் வரும், அதுக்கப்புறம் தான் ரேங்க் வரும். ஸோ ஆர்ஏல ஸ்டார்ட் பண்ற ரெண்டு பேரை நம்ம எழுதியாச்சு. அடுத்து இவங்க மூணு பேரோட ஆர்டரை கண்டுபிடிக்கணும். எல்லாருக்குமே ஆர்இ ஸ்டார்டிங்ல இருக்கிறதுனால அதை வச்சு கெஸ் பண்ண முடியாது. அப்ப மூணாவது லெட்டர் பார்க்கணும். இவங்க ரெண்டு பேருக்கு எல் இருக்கு, இவங்களுக்கு மட்டும் எஸ் இருக்கு. அப்ப எல் தான் ஃபர்ஸ்ட் வரும். அப்ப இவங்க ரெண்டு பேர்ல யாரு ஃபர்ஸ்ட் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அப்போ ஃபோர்த் லெட்டரை பார்க்கும்போது இங்க ஐ இருக்கு, இங்க இ இருக்கு. இ தான் ஃபர்ஸ்ட் வரும் ஆல்பபெட்டிக்கலா. அப்ப டி வந்துட்டு அதுக்கப்புறம் தான் பி வரும். ஸோ இது வரைக்கும் எழுதாதது சி தான், அதான் உங்களோட கடைசியா வரும். அப்ப ஏஇடிபிசி அப்படின்றது தான் கரெக்டான ஆப்ஷன். உங்களோட ஃபோர்த் ஆப்ஷன் சரியா இருக்கு பாருங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. இங்க வந்து A43 அட் இந்த மாதிரி சிம்பிள்ஸ், நம்பர்ஸ், ஆல்பபெட்ஸ் எல்லாம் கலந்து ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் which of the following is 5th to the right of 11th character from the right end அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ரைட் ஹேண்ட்ல இருந்து முதல்ல 11th கேரக்டர் யாருன்னு பார்க்கணும். இதான் நம்மளோட ரைட் ஹேண்ட் சைடோட எண்டு. ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 7. இந்த 7ல இருந்து 5th to the right of the 11th character. ஸோ இந்த 7ல இருந்து ரைட் ஹேண்ட் சைட்ல வர்ற 5th யாருன்னு கேட்குறாங்க. ஸோ 1 2 3 4 5 2ன்ற நம்பர் தான் வருது. அப்போ 2ன்றது தான் உங்களோட சரியான ஆப்ஷன். 2 உங்களோட தேர்ட் ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க. அதான் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கணும். அடுத்து அதே சீரீஸை யூஸ் பண்ணி ஆல் த நம்பர்ஸ் ஆர் ரிமூவ்டு. இந்த இதுல நம்மளோட எல்லா நம்பர்ஸையும் ரிமூவ் பண்ணிட்டாங்களாம். ரிமூவ் பண்ணிட்டு பார்த்தோம் அப்படின்னா எந்த வேர்டு வந்து எந்த லெட்டர் வந்து நடுவுல வருது, சென்டரா மிடில் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுல நம்பர் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு எழுதும்போது ஃபர்ஸ்ட் ஏ இருக்கும், அப்புறம் 4ம் 3யும் ரிமூவ் ஆயிருக்கும். அடுத்த 9 ரிமூவ் ஆயிடும், இசட் இருக்கும், இது சிம்பிள் இருக்கும், 3 7 வந்து எடுத்திருப்பாங்க, டிவிஷன், இந்த பி, இந்த ஆர், இந்த A2 1 ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. அப்போ Q ஸ்டார் YB அப்படின்னு கிடைச்சிருக்கு. இதுல நடுவுல வர்றது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்படி ஃப்ரண்ட்ல இருந்தும் பேக்ல இருந்தும் இப்படி கேன்சல் பண்ணி பார்த்தீங்கன்னா நடுவுல வர்றது யாருன்னு தெரிஞ்சிடும். இப்படி கேன்சல் பண்ணணும். இப்படி பண்ணும்போது நமக்கு நடுவுல என்ன வருது, பி வருது. பி தான் உங்களோட சரியான ஆப்ஷன். உங்களோட ஃபோர்த் ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க. கொஸ்டின் நம்பர் 38 பார்க்கலாம். செலக்ட் த கரெக்ட் செட் ஆஃப் த சிம்பிள்ஸ் தட் சாட்டிஸ்ஃபை த ஃபாலோயிங் ஈக்குவேஷன். இந்த முதல் ஆப்ஷன்ல இருக்கிற சிம்பிளை ஃபில் பண்ணி பார்க்கலாம். இந்த டேஷ் வர இடத்துல சிம்பிள் பண்ணும். முதல்ல பிளஸ், மல்டிபிள், டிவைட், மைனஸ், பிளஸ், மல்டிபிள், டிவைட், மைனஸ் இப்படி போட்டுட்டு இந்த மாதிரி கொஸ்டின் வந்தாலே நம்ம டெஃபினட்டா போர்ட் மாஸ் யூஸ் பண்ணி தான் கொஸ்டினை சால்வ் பண்ணணும். பிராக்கெட் இருந்தா பிராக்கெட், ஆஃப் இருந்தா ஆஃப், டிவிஷன், மல்டிபிளிகேஷன், அடிஷன், சப்ட்ராக்ஷன் இதுதான் ஆர்டர். இந்த ஆர்டர்ல தான் நம்ம சால்வ் பண்ணணும். முதல்ல கொஸ்டின்ல டிவிஷன் இருந்தா டிவிஷனை தான் சால்வ் பண்ணும். ஸோ இவங்க டிவைட்ல இருக்காங்க.
இப்போ 28 + 6 மல்டிபிள் பை 25 5ஆல் டிவைட் பண்ணா 5 - 4 அப்படின்னு கிடைச்சிருக்கும். அப்புறம் மல்டிபிள் தான் பண்ணோம். இப்போ 5 6 ஆர் என்ன ஆகும் 30 ஆகும். அப்போ 28 + 30 - 4 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ முதல்ல அடிஷன் பண்ணும். இவங்களை ஆட் பண்ணா 58 - 4ன்னு வருது. அப்போ 54 அப்படின்னு கிடைக்குது. ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க 2ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ராங். ஸோ இதே மாதிரி ரெண்டாவது ஆப்ஷன் இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் தேர்ட் ஆப்ஷன் செக் பண்ணி பார்க்குறேன் ஃபர்ஸ்ட்டு. 2 8 6 2 5 5 4 இதான் நம்மளோட டேர்ம். இது 2 கேட்குறாங்க. இதில் மைனஸ் மல்டிபிள் அப்புறம் டிவிஷன் ப்ளஸ் அப்படின்னு இருக்கு. இதை எழுதிக்கலாம். ஸோ எழுதியாச்சு. இதை முதல்ல டிவைட் பண்ணிக்கணும். இப்போ 28 - 6 மல்டிபிள் பை 5 + 4 இதை டிவைட் பண்ணிட்டு இங்கே வர்ற நம்பர் இங்கே வந்துடும். இந்த மல்டிபிள் இந்த ப்ளஸ் எல்லாம் அங்கேயே தான் இருக்கும். அடுத்து நம்ம மல்டிபிள் தான் பண்ணணும் இல்லையா? அப்போ 28 - 30 + 4 அப்படின்னு நம்ம எழுதணும். ஸோ முதல்ல இப்போ அடிஷன் பண்ணுறதா இருந்தால் இது மைனஸ் இது ப்ளஸ்ன்னு யோசிக்கணும். ஒரு மைனஸும் ப்ளஸும் இருந்ததுன்னா மைனஸ் பண்ணிட்டு தான் பிக் நம்பர் சைன் போடணும். இப்போ இவங்க ரெண்டு பேர் கூட அப்படிதான். இது ஒரு ப்ளஸ்ல இருக்கு, இது மைனஸ்ல இருக்கு. ப்ளஸும் மைனஸும் இருந்தா மைனஸ் பண்ணிட்டு தான் பிக் நம்பர் சைனை போடணும். ஸோ இதை மைனஸ் பண்ணும்போது நமக்கு -2ன்னு கிடைக்கும். இங்கே ஒரு +4 இருக்கு. ஸோ ஆன்சர் 2 கரெக்டாக சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு பாருங்க. அப்போ நம்மளோட ஆப்ஷன் 3 தான் கரெக்ட். மற்ற எல்லா ஆப்ஷனும் ராங்கா இருக்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. +1 டிவிஷனும் இன்டர்சேஞ்ச் ஆயிடும் அண்ட் 3யும் 6 ஆல்சோ இன்டர்சேஞ்ச். தென் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஈக்குவேஷன் இஸ் ட்ரூன்னு கொடுத்த 4 ஆப்ஷன் இருக்கு. இதுல +ஐயும் டிவிஷனையும் பிளேஸ் மாத்திடணும். இங்க இருக்க +ம் இங்க இருக்க டிவிஷனையும் பிளேஸ் மாத்திடணும். 6ஐயும் 3யும் பிளேஸ் மாத்திடணும். அப்போ இங்க வந்து 3 வந்துரும், இங்க 6 வந்துரும், இங்க டிவிஷன், இங்க பிளஸ். இதான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதோட ஆன்சர் 1 பார்க்க சொல்றாங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல. 3யை 6ஆல டிவைட் பண்ணும்போது 3 டிவைடட் பை 6ன்னு பண்ணீங்கன்னா மேல 1 கீழே 2 1/2ன்னு கிடைக்கும். 1/2 கூட 2 ஆட் பண்ணா எல்சிஎம் எடுத்து ஆட் பண்ணுவோம். 4 + 1 5/2. கண்டிப்பா இது 1க்கு ஈக்குவல் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ராங். செகண்ட் ஆப்ஷனை ட்ரை பண்ணலாம். செகண்ட் ஆப்ஷன்ல 3யும் 6ம் பிளேஸ் மாற்றும் போது இங்க 6 வந்துரும், இங்க 3 வந்துரும். +ஐயும் டிவிஷனையும் சைன் மாற்ற சொல்லியிருந்தாங்க. ஸோ இங்க டிவிஷன், இங்க பிளஸ், இங்க 2 கொடுத்துருக்காங்க. இதோட ஆன்சர் 4ஆன்னு கேட்குறாங்க. 6ஐ 3ல டிவைட் பண்ணோம்னா 6/3. இப்போ கேன்சல் பண்ணா 2 கிடைக்கும். அப்போ 2 இங்க ஒரு +2 நம்ம கிட்ட இருக்கு. 2 + 2 4ன்றது ட்ரூ தானே. 4 = 4ன்னு கிடைக்குதுல. அப்போ செகண்ட் ஆப்ஷன் தான் சரியான ஆப்ஷன். மற்ற ரெண்டும் ராங்கா தான் வருது. இதை நம்ம பார்த்துருக்கிறது வந்து 40th கொஸ்டின். ஸோ இதே மாதிரி 39 பார்க்கலாம். இப்போ 39th கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா A* Bன்னு வந்தா அது A மல்டிபிள் பை B பண்ணுங்க. A இந்த ஆஷ் சிம்பிள் போட்டு B இருந்தால் அதை டிவைட் பண்ணுங்க. அப்போ இதுக்கு என்ன வேல்யூ வரும்னு கேட்குறாங்க. முதல்ல இந்த ஸ்டார் எல்லாம் மல்டிபிளாகவும் இந்த ஆஷ் எல்லாம் டிவிஷனாகவும் மாற்றிக்கலாம். ஸோ கொஸ்டின்ல 24 * 7 இருக்கு. அப்போ 24 மல்டிபிள் பை 7. இங்கே வந்து ஆஷ் சிம்பிள் இருக்கு, ஆஷ்க்கு பதிலாக டிவிஷன் போடணும். 48 ஆஷ் சிம்பிள் இருக்கு, ஆஷ்க்கு பதிலாக டிவிஷன் போட்டு இங்க 8 அப்படின்னு போட்டுலாம். இதை மல்டிபிள் பண்ணிக்கலாம். 7 4s are 28 பேலன்ஸ் டு 168 வருது. இந்த டிவிஷன் சிம்பிள் இங்கே இருக்கும். 48 8ல டிவைட் பண்ணும்போது நமக்கு 6 அப்படின்னு கிடைக்குது. ஸோ இவங்கள டிவைட் பண்ணிக்கலாம். இப்போ 6 டேபிள்ல 6 2s are 12ன்னு வரும். அப்போ ரிமைனிங் ஒரு 8 இருக்கு, 28 இருக்கு. ஃபோர்த் ஆப்ஷன் தான் உங்களோட சரியான ஆப்ஷன். ஃபோர்த் ஆப்ஷன் தான் உங்களோட கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க. A×Bன்னு இருந்துச்சுன்னா அதை A/Bன்னு எழுதிக்கோங்க. A டிவைடட் பை Bன்னு இருந்துச்சுன்னா B/Aன்னு எழுதிக்கோங்க. அப்போ இவங்களோட ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல்ல வந்து இங்க 2×4 அப்படின்னு இருக்கு. ஃபர்ஸ்ட் அதை கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ 2×4 அப்படின்னா நம்மளோட ரூல் படி ஃபர்ஸ்ட் நம்பரை கீழேயும் ரெண்டாவது நம்பரை பவர்லையும் போனீங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து 2, ரெண்டாவது நம்பர் வந்து 4 அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ 2/4 2/4னா 2வை வந்து 4 டைம்ஸ் எழுதி மல்டிபிள் பண்ணுங்கன்னு அர்த்தம். அப்போ 16 கிடைக்குது. அடுத்து இங்க வந்து 0 டிவைடட் பை 5ன்னு இருக்கு. 0 டிவைடட் பை 5 அப்படின்றதுக்கு நம்மளோட ரூல் பாருங்க. டிவிஷன் வந்தா ரெண்டாவது நம்பரை கீழே போடணும். இங்க ரெண்டாவது நம்பர் வந்து 5, ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து 0. ஸோ 5/0னா எனிதிங் பர் 0 வந்து 1 அப்படின்னு அர்த்தம். இப்போ இதுல எழுதிக்கலாம். 2 × 4க்கு நமக்கு கிடைச்ச ஆன்சர் வந்து 16. நடுவில் வந்து ஒரு டிவிஷன் சிம்பிள் இருக்கு. 0 டிவைடட் பை 5க்கு நமக்கு கிடைச்ச ஆன்சர் வந்து 1. இப்போ திருப்பி இந்த டிவிஷன் ரூல்ல இருக்கு. டிவிஷன் ரூல்ல நம்ம இப்படிதான் எழுதணும், B/Aன்னு எழுதணும். அதாவது செகண்ட் டேர்மோட பவர்ல ஃபர்ஸ்ட் டேர்மை போடணும். 1^16 அப்படின்னு கிடைக்குது. அப்போ 1ன்றது உங்களோட சரியான ஆப்ஷன். இங்க பாருங்க, உங்களோட தேர்ட் ஆப்ஷன் சரியா இருக்கு. அதுதான் நம்ம செலக்ட் பண்ணிருக்கணும். கொஸ்டின் நம்பர் 42ல the following diagram gives the information about the student who took part in these 3 competitions held in a school. Study the diagram and answer the questions. இந்த வென் டயக்ராம்ல இது வந்து டிராமா, இது டிராயிங், இது டான்ஸ் அப்படின்னு கொடுத்து இங்க கொஞ்சம் ஆல்பபெட்ஸ்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. முதல் கொஸ்டின் பாருங்க. ஸ்டூடெண்ட்ஸ் who took part in all the 3 competition. அப்போ 3 சர்க்கிள மீட் பண்ற இடத்துல என்ன இருக்குன்னு பாருங்க, E. அப்போ 3த்துலயுமே பார்ட்டிசிபேட் பண்றவங்க வந்து E தான். ஸோ E தான் உங்களோட கரெக்டான ஆப்ஷன். அது உங்களோட செகண்ட் ஆப்ஷன்ல இருக்கு. ஸோ அதான் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கணும்.
அடுத்து அதே வென் டயக்ராம் வச்சு தான் 43rd கொஸ்டினும் கேட்டிருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் who took part in the drama neither in drawing nor dance. டிராமால மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கணும். நெய்தர் நார்னா டிராயிங்ல இருக்கக்கூடாது, டான்ஸ்ல இருக்கக்கூடாது. டிராமால மட்டும் இருக்கிறவங்க எத்தனை பேர்னு கேட்டிருக்காங்க. இப்ப டிராமான்ற சர்க்கிளுக்குள்ள மட்டும் இருக்கிறவங்க ஏ வந்து டிராமால மட்டும் தான் இருக்கு, வேற எதுக்குள்ளேயும் பார்ட்டிசிபேட் பண்ணல. ஸோ ஏ தான் உங்களோட கரெக்ட் ஆப்ஷன். அது உங்களோட ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க. அடுத்து 44 கொஸ்டினும் அதே வென் டயக்ராம். ஸ்டூடெண்ட்ஸ் who took part only in 2 competitions are denoted by அப்படின்னு கேட்டிருக்காங்க. எக்ஸாக்டா 2 காம்படிஷன்ல கலந்துக்கிட்டவங்க யாரெல்லாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல பி பாருங்க, இந்த 2 சர்க்கிளுக்கும் நடுவுல இருக்கு. அப்ப பி, இந்த 2 சர்க்கிளுக்கும் நடுவுல டி இருக்கு, டி. எஃப் வந்து இந்த 2 சர்க்கிளுக்கும் நடுவுல இருக்கு. அப்ப கரெக்டா 2 காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, பி, டி அண்ட் எஃப். ஸோ அதான் உங்களோட கரெக்ட் ஆன்சர். உங்களோட லாஸ்ட் ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க, பி, டி, எஃப். அதான் நீங்க செலக்ட் பண்ணணும். 45th question. Student who took part in the dance and drawing. டான்ஸ்லயும் டிராயிங்லயும் இருக்கணும், பட் நாட் இன் த டிராமான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டான்ஸுக்கும் டிராயிங்க்கும் நடுவில் பாருங்க. ஸோ இது உங்களோட டான்ஸ், இது உங்களோட டிராயிங். இவங்க 2 பேருக்கும் நடுவில் வருது டி. ஸோ டி வந்து டான்ஸ்லையும் டிராயிங்லையும் மட்டும் தான் இருக்கு, டிராமால இல்லை. ஸோ டி தான் உங்களோட கரெக்டான ஆப்ஷன், உங்களோட செகண்ட் ஆப்ஷன்ல இருக்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. which refers to the student who did not take part in any of these 3 competitions. எதுலையுமே பார்ட்டிசிபேட் பண்றாதவங்க யாருன்னு கேட்டிருக்காங்க. இந்த 3 சர்க்கிளும் இல்லாம வெளியில இருக்க ஆல்பபெட் பாருங்க, ஹெச். அந்த ஹெச் வந்து எந்த காம்படிஷன்லையும் பார்ட்டிசிபேட் பண்ணல அப்படின்னு அர்த்தம். அப்ப ஹெச் தான் உங்களோட கரெக்டான ஆப்ஷன். அது உங்களோட 4th ஆப்ஷன்ல இருக்கு. அடுத்து ஒரு பிளட் ரிலேஷன் கொஸ்டின் கொடுத்திருக்காங்க. மோனிகா என்பவர் ஒரு ஆணை பார்த்து, ஸோ ஒருத்தரை பார்த்து, இவருடைய ஒரே சகோதரி, இவங்க கூட பிறந்த அவங்களோட சிஸ்டர் வந்து யாருன்னு சொல்லியிருக்காங்கன்னா, எனது மகனின் அம்மாவின் அம்மா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மோனிகாங்கிறவங்க வந்து இப்போ வந்து மோனிகா இங்க இருக்காங்க. மோனிகா சொல்றாங்க, எனது மகனின் அம்மாவின் அம்மா அப்படின்னு சொல்றாங்க. மோனிகாவோட பையனோட அம்மா யாருன்னா மோனிகா தான். இப்போ மோனிகாவோட அம்மா வந்து இந்த சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மோனிகா வந்து இந்த சிஸ்டரோட பொண்ணு அப்படின்னா, இந்த ஆண் வந்து இந்த மோனிகாக்கு என்ன தொடர்புன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அம்மா கூட பிறந்த ஒரு ஆண் வந்து தாய் மாமான்னு நம்ம கூப்பிடுவோம். ஸோ தாய் மாமான்றதான் கரெக்டான ஆப்ஷன். உங்களோட ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க. அடுத்து ஒரு பிளட் ரிலேஷன் கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க பாருங்க. ஏ அண்ட் பி ஆர் பிரதர்ஸ். ஏயும் பியும் சகோதரர்கள்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஏயும் பியும் பிரதர்ஸ், சியும் டியும் டாட்டர்ஸ். இன்னொரு கொஸ்டின் அதுல இருக்கு, சிஸ்டர் ஆஃப் சி. சிஸ்டர் ஆஃப் சின்றது உங்க டி தான். சிஸ்டர் ஆஃப் சின்றது டி தான். டி பிஸ் டாட்டர்னு சொல்லிட்டாங்க. ஸோ பியோட டாட்டர் தான் டி. சியும் டியும் சிஸ்டர்ஸ். இந்த டி வந்து உங்களோட பியோட டாட்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க கேள்வியில டைரக்டா. டி இஸ் ரிலேட்டட் டு பி என்னன்னு கேட்கறாங்க. அப்ப டி வந்து பிக்கு யாருன்னு கேட்கறாங்க. ஸோ டைரக்டா டாட்டர் தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே உங்களுக்கு சரியா கொடுத்துருக்காங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின்ல வந்து அடுத்த கோடிங்ல இருந்து if the lion is coded as OLRQ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது லயன் இப்ப LION அப்படின்றத வந்து OLRQ அப்படின்னு எழுதியிருக்காங்க. இப்ப எல்ன்றது வந்து இங்க ஓன் மாறி இருக்குன்னா, எல்ல இருந்து 2 ஆல்பபெட் விட்டுட்டு ஓ எழுதியிருக்காங்க. இங்க ஐ வந்து எல்லா மாறி இருக்கு. ஸோ ஐல இருந்து 2 லெட்டர் விட்டுட்டு எல் எழுதியிருக்காங்க. ஓ வந்து ஆரா கன்வெர்ட் ஆயிருக்கு பாருங்க. ஸோ ஓல இருந்து 2 லெட்டர் விட்டுட்டு தான் ஆறு எழுதியிருக்காங்க. என் வந்து கியூவா மாறி இருக்கு. ஸோ என்ல இருந்து 2 ஆல்பபெட் விட்டுட்டு இந்த கியூவை எழுதியிருக்காங்க. அப்ப என்ன இருக்கோ அதுல இருந்து 2 லெட்டர்ஸ் விட்டுட்டு நம்ம வந்து கோட் பண்ணணும். ஸோ இப்போ ரைஸ்ன்றது வந்து எப்படி கோட் ஆகும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ RISEயோட கோடிங் நம்ம கண்டுபிடிக்கணும். இதே ரூல் தான் அப்ளை பண்ணணும். எல்லா ஆல்பபெட்ல இருந்தும் 2 ஆல்பபெட்ஸ் விட்டுட்டு பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆர் இருக்கு. ஸோ ஆர்ல இருந்து 2 லெட்டர் விட்டுட்டோம்னா நமக்கு கிடைக்கிறது யூ. அதனால ஃபர்ஸ்ட் லெட்டர் யூ தான். ஸோ அடுத்து வந்து ஐ இருக்கு. ஸோ ஐ வந்து இங்க ஆல்ரெடி நம்ம மேப் பண்ணி எல்ன்னு கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. ஸோ அது டெஃபினட்டா எல் தான். அடுத்து இங்க எஸ் இருக்கு. ஸோ எஸ்ல இருந்து 2 ஆல்பபெட் விட்டுட்டா வி. இல இருந்து 2 ஆல்பபெட் விட்டுட்டோம்னா ஹெச்ன்னு கிடைக்குது. ஸோ இதான் கரெக்டான ஆன்சர், ULBH. அது நம்மளோட 4th ஆப்ஷன்ல கரெக்டா இருக்கு பாருங்க. நெக்ஸ்ட் பாருங்க. Choose a correct option when the sheet of paper is folded in to form a cube. இந்த மாதிரி ஒரு நெட்டு கொடுத்துட்டு இதை வந்து ஒரு கட் பண்ணி கியூபா மாத்தணும் அப்படின்னா இந்த கீழே வர்ற ஆப்ஷன்ல எது கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. இது ரொம்ப ஈஸியா சொல்லிடலாம். எப்பவுமே உங்களுக்கு வந்து இப்படி ஒரு நெட்டு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது உள்ள வந்து 4 பாக்ஸ் இருக்கும். ஏன்னா அதுதான் வந்து 4 வால்ஸா மடியும் நம்ம கியூபா ரெடி பண்ணும்போது.
இங்க ஒரு இந்த டாப் அண்ட் பாட்டம் எங்க வேணாலும் குடுப்பாங்க. இதுல யாரெல்லாம் ஆப்போசிட் ஃபேஸ்ல வருவான்னு தெரிஞ்சதுனால நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ஒரு பாக்ஸ் விட்டு விட்டு ஆப்போசிட் பாக்ஸ் வரும். இப்ப இந்த பாக்ஸோட ஆப்போசிட் வந்து டெஃபினட்டா இதுதான். அதே மாதிரி இதுவும் ஆப்போசிட் பாக்ஸ்ல வரும். இங்க வெளியில தெரியறதுல அவங்க 2 பேரும் ஆப்போசிட்ல வருவாங்க. அப்படி பார்க்கும்போது இங்க குடுத்திருக்கிற டயகிராம்ல Fக்கு ஆப்போசிட்ல B தான் வரும். அப்ப Fஓட கியூபோட ஆப்போசிட்ல B வரும். அதே மாதிரி Bயோட ஆப்போசிட்ல F வரும். அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து E இருக்கு. இங்க C இருக்கு பாருங்க. சோ Eயோட ஆப்போசிட்ல வந்து டெஃபினட்டா C தான் வரும். Cயோட ஆப்போசிட்ல E வரும். இங்க மேல A குடுத்திருக்காங்க. இங்க கீழ Dன்னு குடுத்திருக்காங்கல்ல. அப்ப Aயும் Dயும் வந்து ஆப்போசிட் சைட். சோ கியூப நம்ம எப்படி வச்சு போட்டோ எடுத்தாலும் ஆப்போசிட் வந்து ஒரே சைடு நமக்கு வந்து பக்கத்துல தெரியாது. சோ இவங்கலாம் பக்கத்துல வந்தா அது வந்து தப்பான ஒரு பேட்டர்ன் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுல ஃபர்ஸ்ட் டயகிராம்ல Fம் Bயும் பக்கத்துல குடுத்திருக்காங்க பாருங்க. Fம் Bயும் வந்து ஆப்போசிட் சைடு ஆச்சு. அப்ப அது கண்டிப்பா ராங் ஆப்ஷன். இதுல பாருங்க. சோ இதுல எல்லாமே கரெக்ட்டா இருக்கு. இதுல எல்லாமே எதெல்லாம் மிஸ்டேக்ன்னு ஐடென்டிஃபை பண்ணுங்க. இது வந்து EC இருக்கு பாருங்க. Eயும் Cயும் ஆப்போசிட் சைடு. இதுவும் ராங் ஆப்ஷன். இதுல பாருங்க Aயும் Dயும் பக்கத்துல குடுத்திருக்காங்க. Aயும் Dயுமே ஆப்போசிட் சைடு. அப்ப இது 3மே ராங்கா தான் இருக்கு. அப்ப இதுதான் உங்களோட சரியான ஆப்ஷன். செகண்ட் ஆப்ஷன்ல இருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க. A number arranging machine when a given input arranges a number step by step in the following way, identify the rule followed by each step and answer the following questions. இங்க வந்து ஒரு இன்புட்டும் அதுல இருந்து நிறைய ஸ்டெப்ஸும் கொடுத்திருக்காங்க. இந்த அவுட்புட்ல அவங்க என்ன ரீச் பண்ணிருக்காங்கன்னு பாருங்களேன். 12, 30, 45, 55, 60. அதாவது உங்களோட அசெண்டிங் ஆர்டர்ல ரீச் பண்ணிருக்காங்க. சோ அவங்க முதல்ல இருந்தே நம்பரை தான் வந்து மாத்தி கொண்டு வந்திருக்காங்க. இப்ப முதல்ல இதான் உங்களோட இன்புட். இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் நம்பர் யாருன்னு ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்க 12. அதை முதல்ல போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த 3 நம்பரை எடுத்து எழுதிட்டு இந்த நம்பர் இங்க காப்பி ஆயிருக்கு. சோ அதுக்கப்புறம் இவங்களை வந்து மாத்தவே கூடாது. ஏன்னா இவங்களை அரேஞ்ச் பண்ணியாச்சுல. இப்ப இந்த மிச்சம் இருக்க 4 பேர்ல ஸ்மால் நம்பர் யாருன்னு பார்த்தா 30 தான். அப்ப 30 மட்டும் இங்க வந்திருக்கும். 60 இங்க போயிருக்கும். மத்த ரெண்டும் அதே பிளேஸ்ல இருக்கு. சோ இவங்க 2 பேரும் அரேஞ்ச் பண்ணியாச்சு. அப்ப இவங்க 3 பேர்ல யாரு ஸ்மால்னு பார்க்கும்போது 45 தான் ஸ்மால். அப்ப 45 இங்க வந்திருக்கும். 60 இங்க போயிருக்கு. அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி அவங்களோட கரெக்டான அசெண்டிங் ஆர்டர் வந்தோடனே இதை ஸ்டாப் பண்ணி தான் அவுட்புட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த ப்ரொசீஜர்ல கீழே கொஞ்சம் நம்பர்ஸ் கொடுத்துட்டு நம்மள வந்து ப்ரொசீட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுல பாருங்க முதல் இன்புட் பாருங்களேன். 100, 12, 65, 290. வாட் இஸ் ஸ்டெப் 2ன்னு கேட்டிருக்காங்க. சோ முதல்ல வந்து ஸ்டெப் 1 நம்ம எழுதுவோம். ஸ்டெப் 1 எழுதிட்டு தான் 2 எழுத முடியும். ஸ்டெப் 1ல இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் யாரு 02. இப்போ 02 இந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு வந்துருச்சுன்னா இந்த 100 வந்து அடுத்த பிளேஸ்க்கு போயிடும். 12 அதுக்கு அடுத்த பிளேஸ், 65 இந்த 90 அங்கே இருக்கும். ஏன்னா அதுக்கு முன்னாடி இருக்க நம்பர் தான் நம்ம மாத்திருக்கோம். எதை மாத்திருக்கோமோ அது வரைக்கும் தான் சேஞ்ச் பண்ண முடியும். சோ அடுத்து வந்து ஸ்டெப் 2 எழுதுறோம். 02 ஆல்ரெடி கரெக்ட் பிளேஸ் வந்துட்டதுனால அதை மாத்தக்கூடாது. மிச்சம் இருக்கிறவங்கல யாரு ஸ்மாலஸ்ட்னா 12 தான் ஸ்மாலஸ்ட். அப்ப 12 தான் ஸ்வைப் ஆகி இங்க வரும். அப்போ 100 வந்து இங்க போயிடும். மத்தவங்க 2 பேரை நம்ம மாத்த முடியாது. இது அப்படியே தான் இருக்கும். சோ இதான் நம்மளோட ஸ்டெப் 2. சோ இதுதான் நம்மளோட கரெக்டான ஆப்ஷன். அது எங்க இருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே கரெக்டா இருக்கு. 2, 12, 100, 65, 90. அதான் நம்ம செலக்ட் பண்ணோம். நெக்ஸ்ட் பாருங்க. இன்புட் கொடுத்துட்டு which step will be the last step? ஸ்டெப் 1 2 3 4 கேட்டிருக்காங்க. முதல்ல ஸ்டெப் 1 நம்ம எழுதுறோம். ஸ்டெப் 1ல இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் யாருன்னு பார்த்தா 10 தான் ஸ்மாலஸ்ட். அப்ப 10 முதல்ல போட்டுடலாம். இந்த 20 ரெண்டாவது பிளேஸ்க்கு வந்துரும். ஆல்ரெடி ஒரு 50, ஒரு 70, ஒரு 90 இருக்கு. நம்பர்ஸை பாருங்களேன். 10, 20, 50, 70, 90 சரியான அசெண்டிங் ஆர்டர் வந்துருச்சு. அப்ப ஸ்டெப் 1லே சம் கரெக்டா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ அதான் நம்மளோட லாஸ்ட் ஸ்டெப்பும் கூட. அப்ப எது வந்து லாஸ்ட் ஸ்டெப்னு கேட்டிருக்காங்க. ஸ்டெப் 1 இதோட லாஸ்ட் ஸ்டெப் தான். 4th ஆப்ஷன் கரெக்டா இருக்கு. அடுத்து 53 பார்க்கலாம். இங்க ஒரு இன்புட் கொடுத்திருக்காங்க. தென் which of the following steps will be எத்தனாவது ஸ்டெப்ல இந்த பேட்டர்ன் வந்து ரீச் ஆகும் அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ முதல்ல இன்புட் எடுத்து நம்ம ஒரு ஸ்டெப்பா எழுதணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எழுதுறோம். ஸ்டெப் 1. இப்போ இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் யாரு 100 தான் ஸ்மாலஸ்ட். 100 முன்னாடி போயிடும். இப்போ 100 அதுக்கப்புறமா இங்க இருக்கிற நம்பர்ஸ் அப்படியே காப்பி பண்ணிக்கணும். நம்ம கிட்ட ஒரு 500 இருக்கு, 400, 300, 200. இது வந்து ஸ்டெப் 1. ஸோ அடுத்து நம்ம ஸ்டெப் 2 எழுதலாம். அவங்க இது வந்து எப்போ கிடைக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்டெப் 2ல இங்க வந்து 100. ஸோ அடுத்த நம்பர் பாருங்க. இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் வந்து 200 தான். இப்போ 200 வந்து இங்க வந்திருக்கும். ரிமைனிங் இருக்கிற நம்பர் அப்படியே எழுதியிருப்பாங்க. 500, 400, 300. ஸோ அடுத்து வந்து ஸ்டெப் 3. ஸோ ஸ்டெப் 3ல 100 and 200 ஆல்ரெடி அரேஞ்ச் பண்ணியாச்சு. அது எதுவுமே மாற்றக்கூடாது. இவங்க 3 பேர்ல ஸ்மாலஸ்ட் 300 தான். அப்போ 300 இங்க வந்திருக்கும். இந்த 500 இந்த 400 அங்கே இருக்கும். இந்த ஸ்டெப் தான் உங்களுக்கு அங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ ஸ்டெப் 3ல தான் இந்த பேட்டர்ன் வந்து ரீச் ஆகுது. இதை வந்து கண்டிப்பா எழுதி பார்க்கணும்னு அவசியம் இல்லை. இதுல எத்தனை நம்பர் கரெக்டா அரேஞ்ச் ஆயிருக்குன்னு பார்த்தா கூட சொல்லிடலாம். ஃபர்ஸ்ட் 3 நம்பர் சரியா அரேஞ்ச் ஆயிருக்கு. மற்றதெல்லாம் அரேஞ்ச் ஆகாம இருக்கு. அப்போ ஸ்டெப் 3ல அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க நம்ம டைரக்டா கூட சொல்ல முடியும். தேர்ட் ஸ்டெப்
54th கொஸ்டின்ல இன்புட் குடுத்துட்டு, ஸ்டெப் 4 என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இது ஆக்சுவலா காம்படிட்டிவ் எக்ஸாம். நம்ம ஒரு தடவையும் உட்காந்து எல்லாத்தையும் எழுதக்கூடாது. டைரக்ட்டா எப்படி ஆன்ஸருக்கு வரதுன்னு பார்க்கணும். இப்போ வாட் வில் பி த ஸ்டெப் 4 அப்படின்னு கேட்டிருக்காங்க. 4th ஸ்டெப் அப்படின்னா, இங்க முதல் நம்பர்லேருந்தே அரேஞ்ச்மெண்ட் சரியா இல்ல. அப்போ ஒரு ஸ்டெப்லயும் ஒரு நம்பர் கரெக்ட்டா அரேஞ்ச்மெண்ட்டுக்கு வந்திருக்கும். அப்ப 4வது ஸ்டெப்ல 4 நம்பர் கரெக்ட்டா அரேஞ்ச் ஆயிருக்கும். 4 நம்பர் கரெக்ட்டா அரேஞ்ச் ஆயிருக்கிற இடம் எங்கன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட்ல 3 நம்பர் தான் கரெக்ட்டா அரேஞ்ச் ஆயிருக்கு. அடுத்ததுல 3, 4, 5, 7, 9 எல்லாமே அரேஞ்ச் ஆயிடுச்சு இதுல. இது வந்து இதுல பாருங்க. இதுல வந்து 2 நம்பர் தான் அரேஞ்ச் ஆயிருக்கு. இதுல 1 நம்பர் தான் அரேஞ்ச் ஆயிருக்கு. அப்ப 4 நம்பர் கரெக்ட்டா அரேஞ்ச் ஆயிருக்குன்னா நம்மளோட 2வது ஆப்ஷன் தான். 4 நம்பர் கரெக்ட்டா அரேஞ்ச் பண்ணோம்னா 5வது நம்பர் ஆட்டோமேட்டிக்கா அரேஞ்ச் ஆயிடும். செகண்ட் ஆப்ஷன் தான் நம்ம செலக்ட் பண்ண வேண்டியது. இதுல கேட்டிருக்காங்க. For which of the following input step 2 will be the last step? 2 நம்பரை மாத்தினாலே ஆன்சர் வந்துடணும். அந்த மாதிரி எந்த ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எடுத்துட்டு நம்ம ஸ்டெப் 1 எழுதுறோம்னு வச்சுக்கோங்களேன். இதுல இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் நம்பர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 தான். 10 வந்து இங்க ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு போயிடும். அடுத்த நம்பர் வந்து 15 அதுக்கப்புறம் இங்க வந்து 20 இருக்கு, 13 இருக்கு, 25 இருக்கு. அடுத்து வந்து ஸ்டெப் 2 நம்ம எழுதுறோம். இந்த 10 ஆல்ரெடி அரேஞ்ச் பண்ணியாச்சு. அதை எழுதிட்டு இவங்க 4 பேர்ல யாரு ஸ்மால்னு பார்த்தா 13 தான் ஸ்மால். அப்ப 13 இங்க வந்துரும். அடுத்து அப்ப இங்க 15, இங்க 20, இங்க 25 எல்லாமே கரெக்டா வந்துருச்சு பாருங்க. அசெண்டிங் ஆர்டர்ல 10, 13, 15, 20, 25. அப்ப ரெண்டாவது ஸ்டெப்பே லாஸ்ட் ஸ்டெப்பா இருக்கிறது. இதுல யாருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே கரெக்டா இருக்கு. இப்ப மத்ததுக்கெல்லாம் நிறைய ஸ்டெப்ஸ் தேவைப்படுது. Question number 56ல a man walks 10 meter towards the east அப்படின்னு கொடுத்திருக்காங்க. பேசிக்கா வந்து உங்களோட டைரக்ஷன்ல நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட் அப்படின்னு இருக்கு. இதுல அவங்க கொடுத்திருக்க கொஸ்டின் வந்து இங்க இருந்து a man walks 10 meter towards the east. ஈஸ்ட் டைரக்ஷன்ல வந்து 10 மீட்டர் வாக் பண்ணிருக்காங்க. and then turn left. இப்படி நடந்து போயிட்டு இருக்க ஒருத்தரோட ரைட் ஹேண்ட் இங்க வரும், லெஃப்ட் ஹேண்ட் சைடு இங்க வரும். தென் டர்ன்ஸ் லெஃப்ட்னு சொல்லியிருக்காங்க. லெஃப்ட் சைடு வந்து டர்ன் பண்ணி 7 மீட்டர் வாக் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டாங்க கொஸ்டின்ல. இப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது இங்க லெஃப்ட் ஹேண்டும் இங்க ரைட் ஹேண்டும் வரும் திருப்பியும். he turns to the right and walks 8 மீட்டர்னு சொல்லியிருக்காங்க. ரைட் சைடு வாக் பண்ணியிருக்காங்க, 8 மீட்டர்ஸ்க்கு வாக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ கொஸ்டின்ல in which direction he is facing nowனு கேட்டிருக்காங்க. இந்த டைரக்ஷனை தான் ஃபேஸ் பண்றாரு. இது என்ன டைரக்ஷன் பாத்தீங்கன்னா ஈஸ்ட். ஈஸ்ட் தான் சரியான ஆப்ஷன். அது உங்களோட தேர்ட் ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க. அடுத்து 57th கொஸ்டின் பார்க்கலாம். ராம் டிரைவ்ஸ் his car for 80 km towards northன்னு சொல்லியிருக்காங்க. திருப்பியும் டைரக்ஷன் கொஸ்டின் தான். நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட்ன்ற டைரக்ஷன்ல ராம் டிரைவ்ஸ் 80 km towards north. நார்த்ல வந்து 80 km டிராவல் பண்ணியிருக்காங்க. From there he drove 30 km towards east. ஈஸ்ட் டைரக்ஷன்ல 30 km வந்து டிரைவ் பண்ணியிருக்காங்க. and then 40 km towards southன்னு சொல்லியிருக்காங்க. இங்க வந்து 40 km சவுத்ல வந்து டிராவல் பண்ணியிருக்காங்க. இது வந்து 40. how far he is now from the starting point. இதான் உங்களோட ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து இப்போ எவ்வளவு தூரத்துல இருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. இந்த லைன் வந்து 80 கிலோமீட்டர்னு கொஸ்டின்ல கொடுத்துருந்தாங்க. இப்போ இந்த லென்த் தான் நம்மளோட கொஸ்டின். இந்த இடத்துல இப்படி ஒரு பிரேக்கப் லைன் வரைஞ்சுக்கோங்களேன். இது மொத்தமா 80னா இந்த இடத்துல மேல 40னா இந்த 80 வந்து இங்க மேல 40 கீழே 40 ஸ்பிளிட் ஆயிருக்கும். அதே மாதிரி இது வந்து ஒரு ரெக்டாங்கிள் தான். இது 30னா இங்க என்னதான் இருந்திருக்கும், 30 தான் இருந்திருக்கும். இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணிருக்கு. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ல ஹைபார்டெனஸ் ஸ்கொயர் தான் கேட்கறாங்க. ஏன்னா அந்த 90க்கு எதிரில் வர சைடு தான் கேட்கறாங்க. பித்தாகரஸோட ரூல் என்னன்னா ஹைபார்டெனஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு சைட் ஸ்கொயர் பிளஸ் சைட் ஸ்கொயர்னு எழுதிக்கோங்க. ஹைபார்டெனஸ் நமக்கு தெரியாது, அதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஒரு சைடு வந்து 40, இன்னொரு சைடு வந்து 30. அப்போ 40 ஸ்கொயர் பிளஸ் 30 ஸ்கொயர் அப்படின்னு எழுதியிருக்கணும். 40 ஸ்கொயர் பண்ணும்போது 1600 வரும். 30 ஸ்கொயர் பண்ணும்போது 900ன்னு கிடைக்கும். ரெண்டத்தையும் ஆட் பண்ணிட்டோம்னா 2500 கிடைக்குது. இதான் ஹைபார்டெனஸ் ஸ்கொயரோட வேல்யூ. ஸ்கொயர் அங்க போனா என்ன ஆயிடும், ரூட் ஆயிடும். ரூட் ஆஃப் 2500. 2500ல 25ம் ஒரு 100ம் இருக்கு அப்படின்னு யோசிக்கலாம். 5 into 5 25 கிடைக்கும். 100 வந்து 10 into 10 வந்து 100 கிடைக்கும். 2 5க்கு ஒரு 5, 2 10க்கு ஒரு 10 நம்ம என்ன பண்ணிடலாம், வெளியில எடுத்துடலாம். 5 multiple by 10 அப்போ வந்து 50. 50 into 50 பண்ணா இது கிடைக்கும். டைரக்டா யோசிச்சு எழுதலாம், கரெக்ட் தான். அப்போ வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து இப்போ அவங்க இருக்கிற தூரம் வந்து 50 கிலோமீட்டர்ஸ் அப்படின்றது அவங்களோட சரியான ஆன்சர். அது உங்களோட ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க. நெக்ஸ்ட் 58வது கொஸ்டின் பார்க்கலாம். நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் இந்த டயக்ராம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுல வந்து நம்ம டைரக்டா பார்க்கும்போது இங்க பாருங்களா 1 2 3 4 5 6 தெரியுது வெளியில.
உள்ள அதே மாதிரி 1 2 3 4 5 6 வெளியில ஒரு 6 தெரியுது. இந்த பெரிய ட்ரையாங்கிள் பாருங்களேன். இங்க ஒரு ஏன்னா ஒரு ஸ்டார் வரையறதுக்கு முதல்ல 2 ட்ரையாங்கிள் தான் நம்ம போடுவோம். அதுல ஒரு 2 ட்ரையாங்கிள் இருக்கு. அப்புறம் உள்ள பார்க்கும்போது இங்க பாருங்க. இவங்களெல்லாம் ஜாயின் பண்ணா ஒரு ட்ரையாங்கிள் வருது. ஸோ இது ஒரு 1. இங்க பாருங்க. இங்க ஒரு ட்ரையாங்கிள் வருது. ஸோ இது ஒரு 1, இது ஒரு 2. அதே மாதிரி இங்கேயும் வருது பாருங்க. 1 2 3 4 இன்னொரு +4 நமக்கு கிடைக்குது. இந்த மாதிரி நிறைய ட்ரையாங்கிள்ஸ் நம்மளால ட்ரா பண்ண முடியும். ஸோ இவங்களை ஆட் பண்ணாலே இது வந்து ஒரு 12 14 18 கிட்ட வந்துருச்சு. இங்க வந்து மோர் தென் 15 ஆப்ஷன் இருக்கு. நம்ம அதை தான் செலக்ட் பண்ணியிருக்கணும். அடுத்து என்ன லீப் இயர் வாட் வில் பி த டேட் பிஃபோர் த 19th days ஆஃப் 6th மார்ச் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இப்போ இது வந்து மார்ச் 1ன்னு வச்சுக்கோங்களேன். இது மார்ச் 6க்கு முன்னாடி 19 days எடுத்தால் என்ன டே வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மார்ச்சுக்கு முன்னாடி பிப்ரவரி இருக்கு. இது வந்து லீப் இயர் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால பிப்ரவரியில் 29 days இருந்திருக்கும். ஸோ 29 daysலேருந்து இப்போ 6th-லேருந்து 19 days முன்னாடி தான் நம்மளுக்கு கேட்டாங்க. நான் இப்போ உங்களுக்கு பேசிக்காக ஈஸியாக ஒரு விஷயம் சொல்லித்தரேன். இப்போ 29லேருந்து 19 days நம்ம முன்னாடி போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பாக இதில் வந்து டேட் வந்து 10 வரும். பிப்ரவரி 10 வந்திருக்கும். இதுலேருந்து நான் 19 days வந்து பின்னாடி வந்தேன் பிப்ரவரி மந்தில் மட்டும். ஆனால் நமக்கு இங்கே ஒரு 6 days இருக்குல்ல, அதனால இந்த 10லேருந்து இங்கே ஒரு +6 days பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இங்கே 16th February கிடைக்கும். அதுதான் நம்மளோட ஆன்சர். மேம் இது கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஜஸ்ட் டேட்டை வந்து இப்படி முன்னாடி எழுதிருங்க. இது வந்து 6th March 5th March 4th 3rd 2nd 1 29 28 எழுதி பின்னாடி இருந்து கவுண்ட் பண்ணி 19th day என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா அப்போ கூட உங்களுக்கு 16 தான் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சரியா இருக்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு கிளாக் இருக்கு. வாட் இஸ் ஆங்கிள் பிட்வீன் minute hand and hour hand when the time is 12:30 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 12:30 அப்படின்னு சொல்லும்போது 12 o'clockல தான் கரெக்டாக 2 முள்ளு வந்து சேம் பிளேஸில் இருக்கும். இப்போ 12:30ன்னு சொல்லும் போதே வந்து நம்மளோட அந்த பெரிய முள்ளு இருக்குல்ல அது வந்து நகர ஆரம்பிச்சிரும். ஏன்னா ஒரு ரவுண்டு முடிக்கும் போது அது வந்து 1 o'clock ரீச் ஆகுங்களா, அதனால கரெக்டாக 30ன்னு கேட்டிருக்காங்க. 12:30ன்னு கேட்டிருக்காங்க. அப்போ கரெக்டாக இது வந்து 1க்கும் 12க்கும் நடுவில் இருந்திருக்கும் அந்த உங்களோட அவர் ஹேண்டோட முள்ள. அப்போ இந்த ஆங்கிள் தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. பேசிக்காக ஒரு கம்ப்ளீட் சர்க்கிள்ன்றது வந்து 360 டிகிரி. இதில் பாதி சர்க்கிள் நமக்கு வேணும் அப்படின்னா பாதி சர்க்கிள்ன்றது எப்போவுமே எவ்வளோ இருக்கும்? 180 டிகிரி இருக்கும். 180 டிகிரிக்குள்ளே கிளாக்கில் எத்தனை நம்பர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 12 இங்கே ஸ்டார்ட் பண்ணி இதில் 1 2 3 4 6 வரைக்கும் நம்பர் இருக்கும் நமக்கு ஒரு செமி சர்க்கிள்குள்ளே. அப்போ 186ஆல் டிவைட் பண்ணும்போது ஒரு நம்பருக்கும் நடுவில் இருக்கிற ஆங்கிள் வந்து 30 டிகிரி. ஆனால் இதில் வந்து ஒரு ஆங்கிள் வந்து 30 அப்படின்னா இதில் பாதி தான் நம்மளுக்கு வந்து கிராஸ் ஆகிருக்கும். அப்போ 15 டிகிரி மட்டும் நம்ம என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். அப்போது 180 டிகிரின்றதுல ஒரு 15 டிகிரி மட்டும் நம்மளோட முள்ளு வந்து மூவ் ஆகிருக்கும். அப்போ 165 டிகிரி அப்படின்றது தான் நம்மளோட சரியான ஆப்ஷன். அடுத்து இங்கே ஒரு கிராஃப் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த கிராஃபில் வந்து இயர்ஸும் நம்பர் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸும் ஆக்சிஸில் கொடுத்துட்டு ப்ரைவேட் ஸ்கூலுக்கு இந்த மாதிரி டாட்ஸும் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு இந்த மாதிரி சிங்கிள் லைன், எய்டட் ஸ்கூலுக்கு இந்த மாதிரி டபுள் லைன் வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டாங்க. இந்த கிராஃபை யூஸ் பண்ணி கீழே இருக்க எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் நம்ம ஆன்சர் பண்ணணும். ஃபஸ்ட்டு டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த இயர் ஆஃப் 2002ன்னு கேட்டிருக்காங்க. 2002 இங்கே இருக்குது. 2002ல் டோட்டலாக எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருந்திருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. 30,000 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்திருக்காங்க அப்படின்னு கிடைக்குது கிராஃபில். ஸோ அதுதான் நம்மளோட கரெக்டான ஆப்ஷன். நம்மளோட ஆப்ஷன் 3ல இருந்தது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். நம்பர் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் இன் கவர்மெண்ட் ஸ்கூல் இந்த இயர் ஆஃப் 2005. 2005ல் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ பேர் இருந்தாங்கன்னு கேட்டிருக்காங்க. கவர்மெண்ட் ஸ்கூலோட மேப் இப்படி இருக்கு. ஸோ 2005ல் கவர்மெண்ட் ஸ்கூலில் இந்த லைன் இங்கே கிடைக்குது பாருங்கள். ஸோ இதுக்கு நேரம் இங்கே வர்ற நம்பர் பார்க்கணும். ஸோ 10க்கும் 20க்கும் நடுவில் இருக்குது. அப்போ அது 15,000. 15,000 ஆப்ஷன் முதல் ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. அதுதான் நம்மளோட கரெக்ட் ஆன்சரும் கூட. டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் இன் 2001ன்னு கேட்டிருக்காங்க. 2001ல் கவர்மெண்ட் ஸ்கூலும் ப்ரைவேட் ஸ்கூலையும் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதான் நம்மளோட 2001. 2001ல் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் மட்டும் பார்க்கும்போது 10,000 இருந்திருக்காங்க. ப்ரைவேட் ஸ்கூல் வந்து இந்த டாட் மட்டும் தான். அதாவது 20லேருந்து 30 இந்த கவுண்ட் மட்டும் எடுக்கணும். அப்போ 20 to 30ன்றது ஒரு 10,000. இங்கே 0 to 10ன்றது ஒரு 10,000. அப்போ 2 10,000 நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு 20,000 கிடைக்கும். அதுதான் நம்மளோட செகண்ட் ஆப்ஷனில் இருக்குது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இஸ் இந்த இயர் டேஷ்ன்னு கேட்குறாங்க. ஸோ கவர்மெண்ட் ஸ்கூல்ஸோட கவுண்ட் பார்க்கும்போது எந்த இயரில் பெருசாக இருந்திருக்கு அப்படின்றது தான் நம்மளோட கொஸ்டின். ஸோ கவர்மெண்ட் ஸ்கூலோட ஷேடிங் வந்து இதுதான், இந்த லைட் ஒன் சைட் ஷேடிங். அது எந்த இயரில் அதிகமாக இருந்திருக்குன்னு கேட்டிருக்காங்க பாருங்கள். 2003ல் தான் பெருசாக இருந்திருக்கு. இப்போ 2003 அப்படின்றது தான் நம்மளோட சரியான ஆப்ஷன். நம்மளோட ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதான் நம்ம செலக்ட் பண்ணோம்.
அடுத்தது டிஃபரன்ஸ் பிட்வீன் த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் இன் த கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் அண்ட் பிரைவேட் ஸ்கூல் இன் த இயர் ஆஃப் 2004. 2004ல கவர்மெண்ட் எய்டடும் பிரைவேட்டையும் டிஃபரன்ஸ் மைனஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. 2004 இங்க இருக்கு பாருங்க. ஸோ கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் வந்து இங்க வந்து 10,000 இருக்காங்க. பிரைவேட் ஸ்கூல் வந்து 20 to 25 தான் இருக்காங்க. அப்போ 5,000 தான் இருக்காங்க. அப்போ 10,000ல இருந்து 5,000 நம்ம என்ன பண்ணணும், சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ 10,000ல 5,000 சப்ட்ராக்ட் பண்ணும்போது 5,000 கிடைக்குது. அதுதான் நம்மளோட சரியான ஆன்சர். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.